திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் நாம் அனைவரும் தெய்வ செக்குழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தில் 5 எழுத்தினை மிகைப்படுத்தி கூறக்கூடிய பாடல்களை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று திருநாவுக்கரசு பெருமான் வரலாற்றில் 66வது பாடலில் உள்ள 5 எழுத்து மந்திரத்தை மிகப்படுத்தி கூற அந்த செய்யுளை நாம் சிந்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம். என்ற பொழுது அவர் அருளை எதிரேற்றி கொண்டிரஞ்ச நின்ற தபோதனியாரும் நின் மலன் பேர் அருள் நினைத்து சென்று திரு வீரட்டம் புகுவதற்கு திரு கைலை குன்றுடையார் திருநீற்றை 5 எழுத்து ஓதி கொடுத்தார். திருநாவுக்கரசு பெருமான் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறி மீண்டும் எல்லாம் வல்ல பெருமான் திருநாவுக்கரசுமாய் ஆட்கொள்ள வேண்டும் என்று யாராலும் தீர்க்க முடியாத சூழ்நோயை கொடுத்தார். பிறகு இரவோடு இரவாக சமணர்களால் இந்த நோயை தீர்க்க முடியாது, அதிகையில் இருக்கக்கூடிய தமக்கையார் திருநாவுக்கரசு பெருமானி தமக்கையார் திலகவதியார் மட்டுமே இந்த நோயை தீர்க்க முடியும் என்று இரவோடு இரவாக சமண சமயத்தை விட்டு மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்து நம் திலகவதியார் முன் நிற்கிறார். திலகவதியார் என்ன பண்றாங்களாம், அப்படியே திருவதிகை பெருமான் கிட்ட நம் தம்பியை அழைத்து செல்ல வேண்டும் என்று திரு கைலை குன்றுடையார் திருநீற்றை 5 எழுத்து ஓதி கொடுத்தார். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருநீற்றினை திலகவதியார் 5 எழுத்து மந்திரத்தினை ஓதி கொடுக்கின்றார். ஏனென்றால் 5 எழுத்து தான் நமக்கு மருந்து. மருந்து வேண்டிலிவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோ தொழும் அடிகள் வேடங்களே. நம்முடைய வேடங்களும் நம்முடைய மந்திரங்கள் தான் நமக்கு மருந்து. இது எப்படி மந்திரமாகும்? நம சிவாய சிவாய நம என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல பெருமானுடைய பெயர் எப்படி மந்திரமாகும் என்றால், அருபரத்துருவன் அவனிகள் வந்து குரு பரனாகி அருளினால் தான் மந்திரமாகும். எல்லாம் வல்ல பெருமான் மாடு சட்டை தாங்கி குருநாதராக வந்து நம்முடைய பூர்வஜம் நம்முடைய முன்பு செய்த வினைகளெல்லாம் நீக்கி கண் பார்வையால் அந்த முற்பிணைகள் எல்லாம் எரித்து நம்மை அப்படியே தூய்மை செய்து நம் செவிகளில் உவட்டா உபதேசத்தினை அருள்வார். அந்த உபதேசத்தினை பெற்று நாம் தினமும் அருட்குருநாத பெருமான் கூறிய வண்ணம் தொடர்ந்து அந்த ஒழுகலாறு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டே வந்தால் நாம் இது நாள் வரை கூறிக்கொண்டிருந்த நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய பெயர்கள் மந்திரமாக மாறும். எனவே நாமும் குருநாத பெருமானிடம் சென்று அழகாக தீக்கை பெற்றுக்கொண்டு அந்த ஒழுகலாறு என்று சொல்லக்கூடிய சந்தி வழிபாட்டினை நாள்தோறும் இடைவிடாமல் செய்து கொண்டு வந்தால் நாமும் மந்திரமாக திருநீறு பூசினால் நமக்குள்ள நோய்களும் நீங்கும். எனவே தீக்கை பெறுவோம், மந்திரத்தினை ஓதுவோம், அனைத்து நோய்களிலிருந்தும் வெளிவருவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.